Hi guys, welcome to Santhu Crafts and Gardening. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா how to erase the writings on a table or a walls. வால்ஸில் இந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம ரப் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட நேம் பார்த்திங்கன்னா ஆரிகாமி. அது பார்த்திங்கன்னா நான் இதோட டீட்டெயில்ஸ் தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே இருக்க லிங்க்கு, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். அந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே ஐகானில் கொடுத்துருக்கேன். அது போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க அந்த சொல்யூஷனை எடுத்துக்கோங்க. இப்போ பழைய ப்ரஷ் இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாத்தோ யூஸ் பண்ணி, ப்ரஷ் பெட்டர், அந்த இது யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை டிப் பண்ணி நம்ம டேபிளோ வால்ஸ்லேயோ நம்ம அந்த இதை ரப் பண்ணணும். எரேஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக கிடைக்கும். இப்போ நீங்கள் ரப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வாட்டர் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணிவிட்டு அந்த இதை ஏதாச்சும் ஒரு கிளாத்தை வச்சு, டஸ்ட்டாக இல்லாத கிளாத்தாக வச்சு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கும்னு பார்ப்போம். நான் டிஷ்யூ பேப்பர் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பேப்பர், நீங்கள் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணலாம், கிளாத்ஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அந்த பேப்பரில் நம்ம பார்க்க முடியும். அது எல்லாத்துமே அந்த இதில் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் நான் ரப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.